மீன் கிடக்கு. பார்த்துக்கிறது MaranExperiment யூடியூப் சேனல். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அருமையான ஃபிஷ் ஸ்டாப் தான் செய்ய போகிறோம். அது எதோ செய்ய போகிறோம்னா பாருங்க, இந்த ஃபேனை வச்சு தான் இன்றைக்கி ஒரு ஃபிஷ் ஸ்டாப் செய்ய போகிறோம். அந்த ஃபிஷ் ஸ்டாப் எப்படி செய்யணும் அப்படிக்கலாம் ஸ்டாப் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு இதை கழட்டி எடுத்துக்கலாம். இந்த பேனில் தான் நம்ம தேவைப்படும். இதை கழட்டி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த ஒன்று இருக்குது, இதையும் கழட்டிக்கிடுவோம். ஃபிஷ் ஸ்டாப் செய்யறதுக்கு நம்ம ஃபேனோட கார்டு எடுத்துருக்கோம். இது மாதிரி கொஞ்சம் டீப்பு, இது மாதிரி கொஞ்சம் கட்டு கம்பி தேவைப்படும். 1 லிட்டர் கேன் ஒரு 5 கேன் தேவைப்படும். ஃபஸ்ட்டு கார்டு எடுத்துக்கிட்டு கார்டில் இந்த மாதிரி ஒரு கேன் எடுத்துக்கோங்க. கேனை எடுத்துகிட்டு இதோட நறுக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு இது வச்சு ஒரு அளவு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இப்படி தான் செட் பண்ணுறாப்புல இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா இது மாதிரி டீப் எடுத்துக்கோங்க. டீப் எடுத்துகிட்டு இதில் அளவு வச்சு கட் பண்ண போகிறோம். அதனால் இந்த கேனோட 1 இன்ச்சு கூட இப்படி வச்சு தான் வைக்க போகிறோம். அதனால் இப்படி கட் பண்ணி இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் மாட்டுறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இப்படி வைக்கிறதுக்கு இன்னொரு கிராஸ் வாட்டிக்கிறோம். இது மாதிரி இன்னும் கிராஸ் வாட்டிக்கிறோம். வாட்டர் கேன் எடுத்து இது மாதிரி நறுக்கிக்கிறோம். பாதியாக நறுக்கிக்கிறோம். அது அப்படி பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இந்த மூடி கீழே கட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் எடுத்தாச்சு. கட் பண்ண அப்புறம் இப்படி நறுக்கிக்கிறோம். அதில் அவ்வளோ தூரம் கொஞ்சம் இது மாதிரி எல்லா இடத்துலையும் கட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் ஸ்டாப் எப்படி செயல்பட போகுதுன்னா பாருங்கள், கையை விட்டோன்னா உள்ளே இருக்க போகும். ஆனால் வெளியில் எடுத்தால் வராது. பாருங்கள், வராது. இதே மாதிரி தான் மீன் உள்ளே இருக்க போயிடும். ஆனால் மீன் உள்ளே இருக்க போனால் திருப்பி வெளில வர முடியாது. அது மாதிரிக்கு இந்த ஃபிஷ் ஸ்டாப் செயல்படும். பைப் வந்து இவ்வளோ வெட்டி எடுத்துருக்கலாம். ஓகே, வாங்க நம்ம இப்போ ஃபிஷ் ஸ்டாப் செய்யலாம். ஃபஸ்ட் 4 தான் மட்டும் மாட்டிக்கிறோம். இப்போ எடுத்தது மேலே மாட்டிக்கிறோம் அப்படி. ஓகே, பாருங்கள், இப்போ செஞ்சாச்சு. இது நம்ம வந்து ஒரு ஸ்டெடியாக இருக்கிறதுக்காக தான் 4 இது போய் வச்சுருக்கோம். இதில் என்னென்னா இந்த இடத்துல நம்ம நடுக்குனதை உள்ள இருக்க எடுத்து வச்சுருக்கோம். அப்போ எப்படின்னா இந்த இடம் வந்து உள்ளே இருக்கணும். இப்படி போனாக்கில் உள்ள இருக்க இப்படி மாட்டிக்கிறேன். திருப்பி வெளில வர முடியாது. வலிக்குது, கை வர மாட்டேங்குது. பாருங்கள் எவ்வளோ டைட்டாக பிடிக்கிறதுன்னு. ஓகே, இப்போ இதை வந்து உள்ளே இருக்க வச்சுருவோம். இது வந்து வெளியில் வச்சுருவோம். அப்படி வச்சு கட்டிடுவோம். மேலே ஒரு கேப் போட்டிருக்கேன். இந்த இடத்துல வச்சு கட்டிடுவோம். அப்படியே அதே மாதிரி கீழேயும் கட்டிக்கிறோம். இப்படி இப்படியே கட்டியாச்சா? கட்டின அப்புறம் இது மாதிரி இன்னொன்று எடுத்துக்கோங்க. இன்னொன்று எடுத்து அதே மாதிரி இந்த இடத்துல வச்சுக்க வேண்டியதான். இந்த இடத்துல டைட்டாக மாட்டிக்கிறோம். இந்த இடத்துல மாட்டணும். கட்டிக்கிட்டு அதே மாதிரி மேலே வச்சு மாட்டிக்க வேண்டியதான்.
ஃபைனல் அவுட்புட்டாக நம்ம வந்து ட்ராப் செஞ்சாச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது ட்ராப்பு. இப்போ நம்ம எப்படி மீன் உள்ளே எடுக்கணும்னா பட்டா இதை திறந்தோம்னா அழகாக திறந்துடலாம். இதுக்குள்ள தான் நம்ம மீன் இப்படிட்டு மீன் பட்டா நம்ம மீன் எடுத்துடலாம். ஓகே, மீனுக்கான ஃபுட் வைக்கணும்ல, அப்போ தான் மீன் வரும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா சோறு கொஞ்சம் பொரி போட்டிருக்கேன். பொரியை வச்சு ஒரு ட்ராப் மாதிரி உள்ளே வச்சுக்கிறோம். இதில் கொஞ்சம் அள்ளி வச்சுக்கிறோம் உள்ள இருக்க. சுள்ள வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் மீனுக்கு ரொம்ப பிடிச்ச புழு, மண்புழு. இங்கே பாருங்கள், மண்புழு இருக்குது, அதையும் உள்ளே வச்சுக்குவோம். ஓகே, ட்ராப் முடியாச்சு. வாங்க போய் ட்ராப் உள்ளே வச்சிடலாம். ஓகே, நம்ம இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டாக வைக்க போகிறோம். அதனால தான் மீன்லாம் நிறையா துள்ளிக்கு இருந்துச்சு. ஓகே, நம்ம வச்சிருவோம், எடுத்துருவோம். எடுத்தாச்சு, எடுத்து வச்சுக்கணும் உள்ள இருக்க. நம்ம ஸ்டாப் வச்சிடலாம். ஸ்டாப்பில் நிறையா மீன் படலாம். ஓகே, வந்து இப்போ ட்ராப் வச்சாச்சு. வாங்க கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம். நாளைக்கு காலையில் பார்ப்போம் எவ்வளோ மீன் மாட்டிருக்குன்னு பார்ப்போம். ஓகே, the next day. இப்போ நம்ம ஒரு நாள் முடிஞ்சு இப்போ ஒரு காலையில் வந்து நிற்கிறோம். இப்போ பார்ப்போம், போயிட்டு நம்ம பிஸ்டாப்பில் எவ்வளோ மீன் ஒன்று மாட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். மாட்டிருக்கானு பார்ப்போம். மீன் கிடக்கு, மீன் கிடக்கு காய்ஸ், மீன் கிடக்கு. கொட்டி பார்ப்போம் எவ்வளோ மீன் கிடக்குது. மீன் கிடக்கு, உள்ள இருக்க பார்ப்போம் எவ்வளோ மீன் கிடக்குன்னு. பாருங்க, மீன் கிடக்கு. இதெல்லாம் உசுர கிடக்கு, இது உசுர கிடக்கு. பார்த்தீங்களா, சூப்பராக ஒர்க் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ மீன் பட்டுச்சுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோ பார்க்கணும்னா மாறன் எக்ஸ்பிரஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சந்திப்போம். பாய்.